கொடையுணர்வின் மனித உருவம் பூரணம் அம்மாள். 7.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை சத்தமே இல்லாமல் அரசு பள்ளிக்கு பதிவு செய்து கொடுத்த அபூர்வ மனுஷி. மதுரை MP சு வெங்கடேசனுக்கு இது பற்றி தெரிய வர நேரில் சென்று அவர் பாராட்டிய போதுதான் ஊருக்கே தெரிந்தது, உலகமே வியந்தது. மகள் பிறந்து 1.5 வருடங்களில் கணவரை இழந்தார் பூரணம் அம்மாள். இடிந்து போனார். இனி மகள்தான் உலகம் என்று வாழத் தொடங்கினார். நிலப்புலன்கள் அதிகமிருந்தும் கணவர் பணிபுரிந்த கனரா வங்கியில் கிடைத்த கிளார்க் வேலையில் சேர்ந்தார். பூரணம் அம்மாளும் மகள் ஜனனியும் உதவுவதில் பெருவிருப்பம் கொண்டவர்கள். ஆனால் விதி இளைய வயதிலேயே மகளின் உயிரையும் எடுத்துக்கொண்டது. மொத்தமாக இடிந்து போனார். ஜனனியின் நினைவாகவும் அவரது கொடை குணத்தின் நீட்சியாகவும் கொடிக்குளம் அரசு பள்ளிக்கு 7.5 கோடி மதிப்புள்ள நிலத்தை வழங்கினார் பூரணம் அம்மாள். இழப்பும் துயரமும் உழைப்பும் பாசமும் கொடையுமாக நிற்கும் இந்த பெண் பாரிக்கு தர்ம தேவதை விருது வழங்கி ஒரு மகத்தான ஒரு கான்ட்ரிபியூஷன். மதுரையில் இருக்கவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு நல்ல எண்ணத்தோடு இவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட் கொடுத்ததுக்கு நான் நேராக வந்து பாராட்டுறதில் எனக்கும் மகிழ்ச்சியும் பெருமையும். அதனால் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அவங்க 7 கோடி ரூபாய் நிலத்தை கொடுத்தாங்கல்ல, அது எல்லாருக்கும் தெரியும். இதுவரை வெளில தெரியாது, நான் சொல்கிறேன், எனக்கு பர்சனலாக தெரியும். ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ங்க, ரொம்ப நெருங்கிய உறவினர் கூட கிடையாது. அவங்க கேட்டாங்கங்கிறதுக்காக ஒரு கிட்னியை தானமாக கொடுத்துருக்காங்க. இது உலகத்திலே யாரும் பண்ண மாட்டாங்க. யாரும் பெத்த பிள்ளை அப்பா அம்மாவுக்கு பண்ண மாட்டாங்க. அம்மா நீங்க கடவுள்மா, நீங்க தான் கடவுள். தேங்க்யூ ஸோ மச். ரூபாய்னாக்கா அது விற்று பண்ணியிருக்கிறேன். 5 கிலோ வெள்ளி பசம் விற்று பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையுமே பொண்ணு நினைவா செஞ்சுட்டு போயிடணும், இந்த ஒரே குறிக்கோளில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அம்மாவுடைய தவ புதல்வி அவங்க அள்ளி அள்ளி கொடுத்ததுக்கு பின்னாடி விதையாக இருந்தது ஜனனி தான். இவர் என் அளவில் கர்ணனாக தெரிகிறார்.